தமிழ் காதலன் உறவுகளுக்கு வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா காங்கோவில் இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ் கார். பாருங்க, ஏசி கார். அந்த காலத்திலேயே வந்து ஏசி கார் வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் கார். இது வந்து இப்போ அப்படியே கிளீன் பண்ணாம உங்களுக்கு ஆக்சுவலாவே காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ பஞ்சரா இருக்குது டயரு. அதனால வந்து இப்போ நல்லா ஓட்ட முடியாது. அதனால ஓட்டாம இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட கண்ணாடி பாருங்க, கண்ணாடி யாரோ கைட்டு எடுத்து போயிட்டாங்க. கண்ணாடியே கைட்டு எடுத்து போயிட்டாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக். இது அப்பவே ஆட்டோமேட்டிக் வச்சிருக்காங்க. இது புல்லட் ப்ரூஃப். பாருங்க, வெயிட் அவ்வளோ வெயிட். இது இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டான டோர். இது புல்லட் ப்ரூஃப். பாருங்க, சத்தம் வரல பாருங்க, புல்லட் ப்ரூஃப். இது இங்க வந்து மிக உயர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான கார் இது. அப்படியே வாங்க உள்ள போலாம். உள்ள போயிட்டு இந்த காரை பத்தி இது பண்ணலாம். பாருங்க, அப்பவே வந்து அவங்களாம் மொபைல் யூஸ் பண்ணிருக்காங்க. மொபைல் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. ஸ்டாரிங் பாருங்க, பயங்கரமா இருக்கு. இந்த வண்டிலாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிறதுல இந்த மாதிரி கார்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக் பாருங்க, கியர்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து பயன்படுத்திருக்கானா, அப்போ எவ்வளவு பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. நான் இன்னும் மெர்சிடிஸ் ஏதோ வந்து கதாளிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க ஸ்டாரிங் பாத்தீங்கன்னா கூட தெரியும். இந்த மெர்சிடிஸோட அந்த சிம்பிளை நீங்க பார்க்க முடியும், பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காரா இருக்கும் இது. அற்புதமான ஒரு காரு. இதை மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கழுவிட்டு உங்களுக்கு வந்து இதை காமிக்கலான்னு இருக்கேன். இது பின்னாடி சீட்டு பாருங்க, சாத்தும் போது தெரியும் வெயிட் அப்படின்ட்டு உங்களுக்கு. இதோடைய பின் சைடு இது, இதோட பேக் சைடு. இதுக்கப்புறம் இதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்க போறோம். நன்றி.